திருப்பி ஆரம்பிச்சிடுறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பேர் சுசி பிரபாகர்தாஸ். சுவிசேஷகராக 50 ஆண்டுகள் ஆண்டவருடைய கிருபையினால் பணி செய்து வருகிறேன். என்னுடைய பெற்றோர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாத ஒரு பாரம்பரியத்தில் இருந்தோம். சபைக்கு சொல்வோம், ஆனால் ஆண்டவரை பற்றி எங்களுக்கு அறியவில்லை. என் தகப்பன் தாயாருக்கு அவர்களுக்கு முதல் குழந்தை இறந்து போனது. நீண்ட காலம் கழித்து பிள்ளை இல்லாத காலங்களிலே ஜெபித்தார்கள், ஆண்டவரே ஒரு பிள்ளையை தந்தால் உமக்கென்று கொடுப்போம். அந்த ஆண்டிலே நான் பிறந்தேன். பிறக்கும்போது கழுத்திலே ஒரு பெரிய கட்டி. அந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். எங்கள் தாயார் மறுத்தார்கள். ஆனால் தகப்பனார் அம்மா தூங்கி கொண்டிருக்கும் போதே அறுவை சிகிச்சை செய்ய வைத்தார்கள். அதில் 2 பேர் அந்த அறுவை சிகிச்சையிலே பாடுபட்டார்கள். ஒரு அம்மையார் பேர் அங்கே சுசீலா என்பது, ஒரு அம்மையார் பேர் பிரபாவதி என்பது. என் தகப்பனார் அந்த நந்தியின் அடையாளமாக சுசி பிரபாகரன் என்று பெயரிட்டார். என் தாத்தாவின் பேர் தேவதாஸ். அவருக்கு கோபம் வந்ததினாலே அவருடைய பெயரையும் சேர்த்து சுசி பிரபாதாஸ் என்றார். நான் கல்லூரியிலே பிஎஸ்சி 3rd இயர் கெமிஸ்ட்ரி படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் தாயார் உன்னை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்றார்கள். நான் மறுத்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய 3rd இயரில் எனக்கு ஒரு நண்பர் கிடைத்தார். அவர் ஒரு இந்து நண்பர், நெருங்கிய நண்பர். அவர் ஒரு நாள் கேள்வி கேட்டார், இயேசுவை பார்த்திருக்கிறாயா? இல்லை. இயேசுவின் சத்தத்தை கேட்டிருக்க? இல்லை. அப்படியானால் உன் ஆண்டவர் உயிரோடு இல்லை என்றார். நானும் அவருடைய கொள்கையை ஆமோதித்து அவர் பின்னாலே சென்றேன். ஒரு நாள் அவர் என்னை தன்னுடைய வீட்டிற்கு ஊருக்கு அழைத்தார். ஏனென்று கேட்டேன். ஒரு பெண் திருப்பதியிலிருந்து வருகிறாள், அழகான பெண். அவளை நீ பார்த்தால் உன் கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை சொல்வாள். நான் யோசித்தேன், இயேசு பேசவில்லை என்று கொஞ்சம் பணத்தை திருடி கொண்டு நானும் என் தம்பியும் அங்கு எதிர்காலத்தை கேட்க போனோம். நாங்கள் 2 பேர் தான் என்று எண்ணிக்கொண்டால் 100 பேர் அங்கே நிற்கிறார்கள். ஒரு மரப்பலகைக்கு முன்பாக அந்த பெண் உட்கார்ந்தால், யாகம் அவள் செய்தாள், அவள் முணுமுணுத்தாள். எல்லாரும் அவளுக்கு முன்னாலே பலகையில் உட்கார்ந்தார்கள், காணிக்கை கொடுத்தார்கள். சரியாக தெளிவாக அவள் சொன்னாள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். என் முறை வந்தது. நான் அவள் முகத்தை பார்த்தேன், அழகாக இருந்தது. அந்த ஆவி இறங்கிய போது அவள் விகாரமானாள். பயந்து 20 ரூபாய் வைத்தேன். இந்த நாட்களில் 20 வைத்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் 20 பெரிய அதிகமான பணம். அதை பார்த்தவுடனே முணுமுணுத்து, சொல்லம்மா ஏதாவது என்றேன். அவள் சொன்னாள், இவனுக்குள் வெளிச்சம் இருக்கிறது, இவனை கழுத்து பிடித்து தள்ளுங்கள் என்றாள். நான் சொன்னேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளிச்சம் எப்படி இருக்கும் என்றேன். ஆகவே 10 ரூபாய் நோட்டை வைத்தேன். 30 ஆன உடனே அவள் சபலத்திலே வேகமாய் அவள் முணுமுணுத்தாள். இப்பொழுது சொல்லிவிடுவாள் என்று எண்ணும்போது தூக்கி எறியப்பட்டாள். அவள் சொன்னால், இவனுக்கு எதிர்காலத்தை சொல்லும்போது ஒரு வெளிச்சம் என்னை தாக்குகிறது, கழுத்து பிடித்து வெளியே தள்ளுங்கள். அவளுக்கு அடியாட்கள் இருந்தார்கள். என் பிடரியிலே கை வைத்து வெளியே தள்ளினார். நான் வெளியே தள்ளப்பட்டேன். என் தம்பி உள்ளே இருந்தான். அவனுக்கு அவள் எதிர்காலத்தை சொன்னாள். நான் வெளியே வந்து இயேசுவை திட்டு என்று திட்டினேன். நீரும் பேச மாட்டேன், பேசுகிறவர்களையும் பேச விடமாட்டீர், உம்மாலே 30 ரூபாய் எடுக்காமல் போய்விட்டேனே என்று அழுதேன். அப்போதுதான் ஆவியானவர் என்னுடைய கை என் வேட்டியிலே பட்டது. எங்கள் அம்மா எப்போதும் கிதியோனுடைய அந்த புதிய ஏற்பாட்டை கையில் வைத்திருப்பார். நான் கையில் வைத்திருக்கிறது ப்ளூ கலர், ஆனால் அப்போது ஒரு பச்சை கலரில் இருந்தது. அதை என் கையில் வைத்து சொல்வார்கள். நான் வைத்திருப்பேன், ஆனால் வேட்டிலே மடித்து கொண்டு அங்கே குறிவைக்க போயிருக்கிறேன். அந்த கை பட்ட உடனே எனக்கு புரிந்தது, வெளிச்சம் எண்ணிலே இல்லை, இந்த வேதத்திலே. தம்பி வந்த உடனே கேட்டேன், உனக்கு சொன்னாளா? அவன் சொன்னான் என்று சொன்னான். அப்போதான் புரிந்து கொண்டேன், இந்த வேதத்தில் வெளிச்சம் இருக்கிறது என்று. அந்த பைபிளை அந்த விளக்கு கம்பத்திலே அதை விரித்து படித்தேன். அதிலே யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலே, ஐ ஹவ் சூசன் யூ ஃப்ரம் த வேர்ல்ட். அது எப்படி எனக்கு புரிந்து கொண்டதுன்னா, நான் உன்னை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அந்த இடத்துல அழுது என்னை விளக்கம்பத்தில் ஒப்படுத்தேன். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்றையிலிருந்து இன்றைக்கு 50 ஆண்டுகள் திருப்பணியை செய்கிறேன். ஆகவே கிதியோனுடைய அந்த சிறிய புதிய ஏற்பாடு என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை வந்தது. இதை நான் இன்றைக்கு மாத்திரமல்ல,
எங்கெங்கெல்லாம் 365 நாட்களும் நான் திருப்பணி செய்வேன். செய்கிற இடத்தில் எல்லாம் என் பிரசங்கத்தின் ஊடாக என் அனுபவ சாட்சியை சொல்லும்போது இதை சொல்வேன். அப்படியானால் இந்த அருமையான ஊழியம், மகிமையான ஊழியம், நான் ஒரு சிறு சாட்சி தான். இதே போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கிதியோனின் ஊழியத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். அவர்களுடைய ஊழியத்திற்காக நான் எப்போது ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப நன்றி அண்ணன். அருமையான ஒரு சாட்சி. இது எங்களுக்கு இந்த கிடியோன் ஊழியத்திற்கு இது ஒரு உந்துகோலாகவும் ஒரு உற்சாகம் அளிப்பதாகவும் எங்கள் கிதியோனியர்களுக்கு இது ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சுவதாகவும் இருக்கும் என கர்த்தருக்குள் நம்புகிறேன். மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்ஸ்.